அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். நீட் 2026 எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கான அப்டேட். ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட், அதாவது ஓஎம்ஆர் ஷேடட் காப்பி, அந்த காப்பி வந்து நம்மளுடைய எல்லாருடைய மெயில் ஐடிக்கும் என்டி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு சார் இந்த ஓஎம்ஆர் சேலஞ்ச் அப்படின்னா, இந்த ஓஎம்ஆர் சேலஞ்சுன்றது உங்களுக்கு மேண்டட்ரியாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதின நீங்கள் ஷேட் பண்ண அந்த ஓஎம்ஆர் ஷீட் எல்லாருக்கும் மெயில் அனுப்பியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து எல்லாருடைய மெயில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு மெயில் வரலனா நோ ப்ராப்ளம், நீங்கள் லாகின் பண்ணுங்கள். வழக்கம் போல் உங்களுடைய லாகின் ஐடி லாகின் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஓடிபி கேட்கும், அதுக்கப்புறம் உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வியூ அண்டு சேலஞ்ச் ஓஎம்ஆர், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. எஸ், இதுதான் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ஷேட் பண்ண ஓஎம்ஆர் ஷீட் இதுதான். இந்த காப்பி வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஓஎம்ஆர் ஸ்கேன்டு காப்பி வந்து என்னென்னா, நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தது கரெக்டாக ஷேட் பண்ணியிருக்கீங்களா, அது கரெக்டாக பஞ்சாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி உங்கள் புக்லெட் எல்லாம் செக் பண்ணிட்டு, எஸ் ஐ ஹவ் கேர்ஃபுல்லி ரீட் அண்டர்ஸ்டுட் த அபோவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் have verified scanned image my OMR answer sheet before proceeding with the OMR challenge. இது உங்கள் தானான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் சேலஞ்ச் கொடுக்கலாம். என்ன எப்படி சார் இது ஓகே பண்ணதுக்கப்புறம் என்ன வருன்றதை பாருங்கள். இப்போ நீங்கள் டெஸ்ட் புக்லெட் கோடு உங்களுக்கு வந்துருச்சு, உங்களுடைய கொஷின் நம்பர் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்களா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட் கொஷினுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இப்போ இவங்க வந்து இவங்களுடைய ஓஎம்ஆரில் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ இவர் பாருங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணல. எஸ், இங்கே பாருங்கள் 50 கொஷின் நம்பர் 50க்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு, தேர்ட் ஆப்ஷன் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணதும் அந்த ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணதும் சேமாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு கொஷின் நம்பராக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் சேவ் ஒரு கிளைம் இன்கேஸ் நீங்கள் எதனா மாற்ற விருப்பப்படுறீங்க. இப்போ நீங்கள் இது நான் ஷேட் பண்ணியிருக்கேன், எனக்கு இது நான் மாறி வந்திருக்கு, ஷேட் பண்ணது இங்கே என்ட்ரி ஆகலை, மாறி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அது என்னன்றதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். இல்லை சார், நான் வந்து ஷேட் பண்ணது வந்து 3, இங்கே வந்து 1 வந்திருக்குன்னா நான் 3 தான் ஷேட் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ இதுதான் இதுக்கான ஓஎம்ஆர் சேலஞ்சு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது சார், இதை நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேட் பண்ண ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஒர்க்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. இது வந்து ஒரு முறை செக் பண்ணி எல்லோரும் பார்த்துக்கோங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து 15th வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எஸ் சீக்கிரமாக ரிசல்ட் வந்துடும். ஏன்னா ஓஎம்ஆர் சேலஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ வந்துடும். ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரிசல்ட் சீக்கிரமாக வர வாய்ப்பு இருக்குது. அவங்க சொன்ன 20 அதுக்குள்ளவே வர வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் ஓஎம்ஆர் வந்து உங்களுடைய ஷேடட் ஓஎம்ஆர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரொவிஷனல் கீ வந்து இதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஓஎம்ஆர் பிரிண்ட் எடுத்துகிட்டு ப்ரொவிஷனல் கீ பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் கோடுக்கு நேராக என்ன ரிசல்ட் வருதுன்றது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேரண்ட் வந்து சொல்கிறாங்க, என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய செக் பண்ணி இன்னும் பார்க்கல சார், பாதி பேர் பார்க்கல அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தது போதும், இதுக்கப்புறம் ரிசல்ட்டு சீக்கிரமாக வந்துடும். அதனால் தைரியமாக நீங்கள் வந்து தயவுசெய்து ஓஎம்ஆரை நீங்கள் இந்த ஸ்கேண்ட் ஓஎம்ஆர் காப்பியை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்து ஸோ உங்களுடைய ப்ரொவிஷனல் கீ வச்சு செக் பண்ணி பார்த்து ரிசல்ட்டு ஃபைனல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மறுபடியும் நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி கட் ஆஃப் மாறும், அதை பேஸ் பண்ணி அப்டேட் பார்த்துக்கலாம். உங்களுடைய கரியர் கைடன்ஸ், அதாவது உங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸ், அப்ளிகேஷன் போடுறது, சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, மெடிக்கல் இன்ஜினியரிங் எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக மெயினாக மெடிக்கல். ஸோ மெடிக்கலில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஆல் இண்டியா போடணுமா, தமிழ்நாடு போடணுமா, எப்படி சார் பண்ணுறது, ஒரு டாப் ரேங்க் எடுத்தவங்களுக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் போகணும் சார், இல்லைனா வேறு எதனா எஸ்எஃப் கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, என்ன லேப்ஸ்க்கு வெயிட் பண்ணலாமா, நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் பேரண்ட்ஸ் இதுக்கப்புறம் கொஞ்சம் அவேராக இருங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கைடன்ஸ், மெயினாக வந்து மெடிக்கல் கைடன்ஸ், என்ட்ரன்ஸ் கைடன்ஸ்க்கான உங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஸோ எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக போஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும், இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது, கம்ப்ளீட் சர்வீஸ் பேஸ்டு தான். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் வந்து அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் தாராளமாக அதை ஜாயின் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய ரிசல்ட்டு இந்த ஓஎம்ஆர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணாலே கிடைச்சிரும். ஆல் தி பெஸ்ட். ரிமைனிங் டவுட்ஸ் இருந்தால் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.